Hi, hello and welcome to Autotech CB for all biking solutions. நான் தான் S.SYLVESTARCHRISTY. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தினா Royal Enfield Thunderbird 350 பத்தி தான். இதுல என்ன ப்ராப்ளம்னா பேட்டரி ஃபியூஸ் போயிட்டே இருக்கு. கஸ்டமர் வண்டியை நிறுத்தி இருக்காங்க. நிறுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எதுவுமே வர்க் பண்ணல. என்னன்னு பார்த்தா பேட்டரி ஃபியூஸ் போயிருக்கு. அதை பத்தி தான் அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வண்டி வந்த உடனே நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், எதுவுமே வேலை செய்யலை. அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, வண்டி கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க, திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் ஆகலை. என்னடான்னு பார்த்தா ஃபியூஸ் போயிருக்கு. பேக் டு பேக் 2 ஃபியூஸ் போட்டு பார்த்துருக்காங்க. போட்டு பார்த்தோம் ஃபியூஸ் போயிட்டே இருந்திருக்கு. அப்புறம் நாங்களும் 2 ஃபியூஸ் போட்டு பார்த்தோம், அதுவும் போயிட்டே இருந்தது. அப்புறம் என்னடான்னு செக் பண்ணி பார்க்கும்பொழுது வயரிங்கில் ஷார்ட் இருக்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணோம். அப்புறம் எங்கே ஷார்ட் இருக்குன்னு எங்களால் அனலைஸ் பண்ணவே முடியல. பாருங்கள், 2 ஃபியூஸுமே போயிருக்குது. பானட் இருக்குது, அந்த 2 நடுவில் கேப்பில் இருக்கு பாருங்கள், அதுதான் போனது. அப்புறம் நாங்கள் கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு வயரிங் அனலைஸ் பண்ண வேண்டியிருந்தோம். எங்கே ப்ராப்ளம் இருந்தது, எங்கே எந்த இடத்துல ஷார்ட்டாக இருந்ததுன்னு எங்களால் அனலைஸே பண்ண முடியல. இப்போ கம்ப்ளீட்டாகவே நாங்கள் வயரிங்கை செக் பண்ணி பேட்டரி லைன் எங்கெங்கே போதோ எல்லா இடத்தையுமே நாங்கள் செக் பண்ணி எந்த இடத்துல ஷார்ட் இருந்தோ அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங் ஆல்ரைட். இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துட்டு எல்லா வண்டியிலையுமே வரும். என்னென்னா தண்ணி இறங்குறதுனால வயரிங் கிட்டில் ஷார்ட்ஸ் வரலாம், இல்லாட்டி ஏதாவது ஓவர்லோட்னால ஷார்ட்ஸ் வரலாம். இந்த மாதிரி காரணங்கள்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது. அப்புறம் பேட்டரி லைன் போகிற இடம் எல்லாமே வந்துட்டு நம்ம செக் பண்ண வேண்டியிருந்தது. எல்லாமே பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரெக்டிஃபை பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் கால் மீ. இந்த வீடியோவை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டனையும் தட்டிடுங்க. Thank you all for watching. Bye.